இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் வகையில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் 8வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவினால் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்ளவிருக்கின்ற உள்ளக விசாரணை பொறிமுறையை முழுமையாக நிராகரித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உள்ளக விசாரணை என்ற ஒரு பரிந்துரை வரக்கூடாது, மாறாக ஒரு சர்வதேச பரிந்துரை தான் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறுகின்ற கையெழுத்து போராட்டமானது இன்றைய தினமும் இங்கே நல்லூரின் வீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்களாக விரும்பி வந்து இந்த கையொப்பம் இடுகின்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கையொப்பங்களை இட்டு சர்வதேச விசாரணைக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெறும். நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக ஒரு அழுத்தம் ஒன்றை ஐநா மீது ஏற்படுத்தி ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறையை உருவாக்குகின்ற முயற்சியிலே நாங்கள் வெற்றியை காண வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சர்வதேசம் இந்த இன பிரச்சனைக்கு தலையீடு செய்ய வேண்டும். இங்கே நடந்து முடிந்த இன அழிப்புகளுக்கு சர்வதேசம் தலையீடு செய்து ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை ஊடாக மட்டுமே தான் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதை தவிர்ந்த எந்த ஒரு உள்ளக விசாரணையாக இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்தின் தலைமையில் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற உள்ளக விசாரணைகள் எதுவுமே தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நீதியையும் தரப்போவதில்லை. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் நடைபவனி என்று சொல்லி பெருமளவில் சர்வதேச விசாரணை வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ் மக்களுடைய பேரவா சர்வதேச விசாரணையை தான் வலியுறுத்துகிறார்களே தவிர அது தவிர்த்த உள்ளக விசாரணை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றோம். சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகின்றோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இதன்போது கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன.